உன்னதபாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது, அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது பல இடங்களிலே இப்பொழுது இல்லாத ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சிக்கிட்டே வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு தனிந்து போகிற காலமாக இருக்கிறது. நம்ம மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரம மிகுதியாவதினால் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி. இந்த அக்கிரம மிகுதி உலகம் முழுவதும் ஆகிக்கொண்டிருக்கிறது. அக்கிரமம் அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம்னா பாவத்தை நினைக்கிறோம். பாவம் மட்டும் இல்லை, எது கிரமமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாமே என்னது? அக்கிரமம். அதாவது தேவன் ஒன்றை உண்டாக்கி இருக்கிறது கிரமம், அதுக்கு ஆப்போசிட்டாக மனுஷன் உண்டாக்குவது அக்கிரமம். அது கிளைமேட்லேயாக இருக்கட்டும், சாப்பாட்லேயாக இருக்கட்டும், அல்லது டெக்னாலஜியாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், தேவன் அது இப்போ பூமியை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. இது அக்கிரம். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நிறையா நடக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷனுக்கு பதிலாக மிஷின் எல்லா இடத்துக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மனுஷன் இருக்கிற இடத்துக்கும் மிஷின் இருக்கிற இடத்துக்கும் ஒன்று மேஜர் டிஃப்ரென்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் இருக்கிறதுலே. ஏன்னா மனுஷனை மாதிரி மிஷின் என்ன செஞ்சிடும்? வேலை செஞ்சிடும். ஆனால் மனுஷனை போல் யோசித்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளாது. இப்போது நீதிபதி இருக்கிற இடத்துக்கு ரோபோட்டை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீதிபதி சட்டத்தெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார். அதே நேரத்தில் அவருக்கு எது உண்மைன்னு அவருக்கு தெரியும். மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த அன்பு யாருக்கு இருக்காது? மிஷினுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ மிஷின் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது பாவம் நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் அது கிரமத்துக்கு ஆப்போசிட். பல நேரங்களிலே அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போது இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் குடும்பத்தில் ஆரம்பித்து நாடுகள் வரைக்கும் குறைஞ்சி போயிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு. அதுவும் இப்போ அடுத்த இன்னும் கொஞ்சம் நாட்களில் சில வருஷங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அன்பு என்பது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இடத்துக்கு வரப்போகுது. ஏன்னா ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போதும். இப்போவே அப்படி தான் இருக்குது. மனித உயிர்களை அவங்க என்ன நினைக்கிறதில்ல, ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்ல. இப்போ சமீபத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று படிக்க வேண்டி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கிறான்னு தெரியுது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இது நடந்து பல நூற்றாண்டாகுது. அதனால் என்ன பண்ணாங்களாம், அந்த ஏரியா மொத்தத்தையுமே எரிச்சிட்டாங்களாம். அங்கே இருந்த ஜனங்க எல்லாரையுமே, கிட்டத்தட்ட 1500-2000 பேர் இருந்த அந்த ஊரையே எரிச்சிட்டாங்க. அப்போது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய உயிரும் எல்லாருடைய உயிரும் எப்படி தான் இருக்குது? இதெல்லாம் சாதாரணமாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தனி மனிதர்கள் குடும்பத்துக்குள்ளே ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து உலகளாவிய அன்பு தனிந்து போகிற காலகட்டம் ஆயிடுச்சு. எதுக்குமே அன்பு தான் பேஸ். வேதம் சொல்லுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 வாசிங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எவ்வளோதான் நியாயத்தீர்ப்பு, நியாயப்பிரமாணம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, அத்தனையுமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம், இது வரைக்கும் எனக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிருந்துச்சு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிச்சு. தேவனுக்குள்ளே நியாயப்பிரமாணம் இருக்குது, நியாயத்தீர்ப்பு இருக்குது, தேவன்கிட்ட கோபம் இருக்குது. ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன் இருக்குது பைபிளில். குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர்கிட்ட கோபம் இருக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே இருக்குது தேவன். ஏன்னா தேவன் இதெல்லாம் நிறைஞ்சவர் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, எனக்கு அந்த வசனத்துக்கான விளக்கம் இப்போ தான் புரிஞ்சிச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலையை போல் இருந்ததுன்னா என்ன? பொதுவாக கண்கள் அக்கினி ஜுவாலைனா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தேவன் கோபமாக பார்க்குறாரு, தேவன் அந்த இடத்துல நியாய தீர்ப்பு அப்படி பார்க்குறாரு. அக்கினினாலே நமக்கு நெருப்புனாலே எப்படி தான் தோணுது, அப்படி இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வை அக்கினி ஜுவாலை என்பது இன்னொரு அர்த்தமும் இருக்குது. தேவன் எப்படி பார்க்குறாரு? அன்பாகவே பார்க்கிறார். அவருடைய அன்பு நேசம் எப்படி இருக்குது? அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது. அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. அப்போ அவருடைய கண்கள் நேசமாக இருக்கிறது, அன்பாக இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை நாம் பொதுவாகவே ஒரு நியாய தீர்ப்பின் புஸ்தகமாக பார்க்கிறோம், உண்மை. ஆனால் அதே தேவன் தான் அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இது நியாய தீர்ப்புக்கு. நியாய தீர்ப்பில் அர்மகதான் யுத்தத்துக்கு வரும்போது அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. உண்மைதான், அவர் நியாய தீர்க்க வருகிறார். ஆனால் நியாய தீர்க்க வருகிற தேவன் எப்படி பார்க்கிறார்? அன்பாகவே பார்க்கிறார். நினிவே ஜனங்களை நியாய தீர்க்க தேவன் வந்து விட்டார். கோபம் அவருக்கு அந்த இடத்துல உச்சத்துக்கு வந்துருச்சு. இதையோட க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டார். ஆனால் அங்கே அவர் பார்க்கிறாரு, 1,20,000க்கும் 20,000க்கும் மேற்பட்டவர்களை பார்க்கும்போது அவர் கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? அன்பான கண்களாக இருக்கிறது. கேட்குறாரு யோனா கிட்ட, இத்தனை பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இருக்கிறாங்களேப்பா, நான் எப்படி? அவனுக்கு இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் என்னை போக சொல்லுவீங்க, நான் போவேன். ஆனால் நீங்கள் அங்கே என்ன பண்ணிடுவீங்க? மனம் மாறிடுவீங்க. ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு கோபத்தில் சொல்கிறீங்க,
ஆனால் ஒரு முறை சொல்லியும் மனம் மாறாமல் இருப்பாருக்கு. ஆனால் நினிவே ஜனங்கள் அதற்கு பின்னால் செய்த பாவத்துக்கு அழிவு வந்துருச்சு. அழிவு தள்ளி போடப்பட்டது. காரணம், அந்த ஜனங்கள் போய் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தரால் என்ன செய்ய முடியல? அந்த இடத்துல அவரால் அந்த பார்வையை மாற்ற முடியல. அங்கே கோப பார்வை பார்க்க முடியல. அதுதான் தேவனுடையதான சுபாவம். அதான் வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு வரும்போது இரக்கம் என்ன செய்யுமா? மேன்மை பாராட்டும் என்று வசனம் சொல்லுது. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, நியாய தீர்ப்பு வரும்போது இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்போ நம்ம தேவனுடைய சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டோம். அப்படிதானே? அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார்? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின் படிக்கப்பட்டார். அப்போ தேவனுடைய சாயல் ரூபம் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது? அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. தேவ சாயல்னா அப்படிதான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அப்போ ஆதாமும் எப்படி தான் இருக்கணும்? அன்பாகவே இருக்கணும். தேவன் எவ்வளோ கோபம் உடையவராக இருந்தாலும், நியாயத்தீர்ப்பு உடையவராக இருந்தாலும், பல நேரங்களில் இப்போ அதுதான் மிஸ் ஆகிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான பெற்றோருக்கும் இப்பொழுது இருக்கிற பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்கள விட கண்டிப்பாக இருந்தாங்க. ஆனால் அதை விட அவங்க அன்பாக இருந்தாங்க. இப்போ உள்ளவங்க முன்னாடி மாதிரி இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக இருக்க முடியல. பல நாடுகளில் வந்து சட்டம் கண்டிப்பாக இருக்க சொல்ல மாட்டேங்குது. நம்ம ஊர்லேயே கண்டிப்பாக ரொம்ப இருக்க முடியல. பசங்க நம்மளே வந்து சொல்கிறோம், பசங்க முந்தி மாதிரி இல்லை, எதிர்த்து பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல. பழையபடி கண்டிப்பாக அப்போல்லாம் வீடுகளில் வந்து அடிக்கிறதுக்குனே ஒரு 4-5 ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் அவர்கள் இருந்த கண்டிப்பை விட அவர்கள் இருந்த அன்பு ஜாஸ்தி. அந்த கண்டிப்புக்கு பின்னால் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாது, பாவம் பண்ணிடக்கூடாது, ஒழுங்காக இருக்கணுன்றதுனால ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கிட்ட மனநிலை என்ன தெரியுமா? பிள்ளைகளை கண்டிக்கிறதை விட கண்டிப்பு குறைஞ்சிருச்சு, அதை விட அன்பு குறைஞ்சிருச்சு. எல்லா பெற்றோரையும் சொல்லலை, பெரும்பான்மையான பெற்றோர் பிள்ளைகளை வந்து அவங்க அன்பாக நடத்துறதுங்கிறது வேற. பிள்ளைகளை வந்து கடமையாக சட்டமாக தான் நடத்திட்டு இருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பிள்ளையை நடத்துவாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடத்துவாங்க. ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், 15 வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வீட்டில் இருந்தால் அப்பா அம்மா வந்து டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்களாம். ஏன்னா அந்த ஊர்லலாம் 15 வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வெளியே போய் தனி வாழ்க்கையை அமைச்சிக்குது. சில அப்பா அம்மா கேட்குறாங்களா, இன்னும் நீ ஏன் போகாமல் இருக்க? அப்போ கடைசி காலத்தினுடைய அன்பு எப்படி ஆயிடுச்சு? தனிஞ்சு போச்சு. ஆனால் சபையினுடைய ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியினுடைய அடையாளமே என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு தான். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே அன்பு தான். அன்பு இல்லாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு வசனம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ மினிஸ்ட்ரி, இவ்வளோ ஊழியம், இவ்வளோ தூரம் எல்லாமே இருக்குது. இதனுடைய பேஸ் என்ன? அன்பு. ஆத்துமாக்கள் மேலே அன்பு. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போ இன்னைக்கு நமக்கு அந்த அன்பு இருக்குதா? நம்ம பார்க்கறதுக்கு சபை அன்பில் இருக்குதா? ஆனால் சபை வசனத்தில் வளர்ந்துருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சபை வந்து வரத்தில் வளர்ந்துருக்குது, சபை நல்ல வசனத்தில் வளர்ந்துருக்குது. பயங்கரமாக வசனம் பேசுவாங்க. ஒரு ஸ்தாபனம்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள மாதிரி டீப்பாக வசனத்தை ஆராய்ஞ்சு எடுத்து அப்படி கொடுக்கவே முடியாது. ஆனால் அன்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட மருந்துக்கு கூட என்ன கிடையாது? அன்பு கிடையாது. அதாவது இயேசு ஒரு வசனம் சொன்னார், அந்த வசனத்தை எதுக்கு சொன்னாருன்னு யோசிக்கணும்ல. அந்த வசனத்தை எதுக்கு சொன்னார்? ஒருத்தன் வந்து கேட்குறான், பெற்றோர் மரிச்சிட்டாங்க, இப்போ இயேசு சொல்கிறாரு, மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டும் நீ என்னை பின்பற்றி வா. இது அவனுக்கு அந்த இடத்துல இயேசு சொன்னது. ஏன்னா நான் பிலீவர், ஒருத்தர் இதாகிடுச்சு, நீ பின்பற்றுறதுல எது இம்பார்ட்டன்ஸ் கொடு, அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் இயேசு அடக்காராதனைக்கு போனாரா இல்லையா? சில இடங்களுக்கு போகிறாரா இல்லையா? இப்போ இயேசு வந்து லாசரோட அடக்காரனை போகிற எழுப்ப போகிறாரு. பல இடங்களில் ஸ்தாபனங்களில் விசுவாசிகளுக்கு கட்டளை என்னென்னா, அப்பா அம்மா செத்தா கூட போகக்கூடாது, போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா மரித்தோர் தான் அடக்கம் பண்ணணும். சில ஸ்தாபனங்கள் அப்படி இருக்குது. இன்றைக்கி கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகிற காலம். பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறதா இருக்கட்டும், விசுவாசிகளை ஊழியத்துக்குள்ளே நடத்துகிறதா இருக்கட்டும், அல்லது சக விசுவாசி இன்னொரு விசுவாசி நடத்துகிறதா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் மாற வேண்டியவர்கள். ரோமர் 8:29 என்ன சொல்லுது? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. அப்போ குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட நாம எல்லாருமே யார் சாயலாக மாறணும்? கிறிஸ்துவின் சாயலாக மாறணும். கிறிஸ்துவின் சாயல் என்ன சாயல்? அன்பினுடைய சாயல். ஆதாம படைக்கிறார் ஆண்டவர், அன்பாகவே இருக்கிறார், அன்பா படைக்கிறார். இப்போ ஆதாமுக்கு டிஃபரன்ஸ் எங்கே உண்டாகுது பாருங்க. பழம் சாப்பிட்றாரு, சாப்பிட்ட உடனே வந்து கேட்குறாங்க, ஆண்டவர் வந்து கேட்குறாரு, அதமே நீ பழம் சாப்பிட்டாயா? ஆண்டவர் கேட்ட கேள்வி அதானே, சாப்பிட்டாயா? உடனே ஆதாம் சொன்ன பதில் என்ன? நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை. இந்த அம்மா யார் ஆக்சுவலா? இவன் தான் சொல்லியிருக்கிறா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும்.
மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே வசனம் சொல்லுது, எவனாவது தன் சொந்த மாம்சத்தை பகைப்பானா? முதல்ல பகைச்ச மனுஷன் யாருன்னா ஆதாம் தான். காரணம் என்ன? எப்போ உள்ள பழம் போச்சோ, பாவம் வந்துச்சோ, பாவம் போன உடனே முதல்ல போகிறது என்ன தெரியுமா? அன்பு தான் போகும். அன்பு தான் குறைஞ்சி போகும். காட்டி கொடுக்குறான் பாருங்க. நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் இந்த வேலையை என்ன பண்ணாங்க? இதுதான் முதலாம் ஆதாமினுடைய வேலை. அப்படியே நம்ம ரெண்டாம் ஆதாமுடைய வேலையை பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அடித்து தொங்க விட்டாச்சு இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறிய தெரியாமல் செஞ்சுட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்க. இதான் முதலாம் ஆதாமுக்கும் ரெண்டாம் ஆதாமுக்கும் டிஃபரன்ஸ். முதலாம் ஆதாம், நீ பாவம் செஞ்சிட்டப்பா, இந்த பாவத்துக்கு யார் காரணம்? நீ பழம் சாப்பிட்டு. அவர் கேட்டது, உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் தான் கேட்டார். நான் வேண்டாம் என்ற பிளக்கின கனியை புசித்தாயோ? ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் என்ன இருக்கு? ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் ஆமா இல்லை இல்லை. ஆனால் இவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள். இதான் அன்பு தணிந்து போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் எப்போ ஒரு வீட்டில் எப்பவும் சொல்லுவேன், சபை என்பது வீட்டில் தான் ஆரம்பிக்கிறது. வீடு ஒழுங்காக இருந்தால் சபை ஒழுங்காக இருக்கும், சபை ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும். வீடை பேஸ் பண்ணித்தான் சபை, சபையை பேஸ் பண்ணித்தான் நாடு. சபையில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வீட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சபை சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டில் என்ன இன்னைக்கு உள்ள கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், குற்றம் கண்டுபிடித்தல் அல்லது குறை சொல்லுதல். இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன? அன்பு தணிந்து போச்சு. ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட ஒன்றுமே கிடைக்கல. ஸ்ரீலங்காவில் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன், சாப்பிட ஒன்றும் கிடைக்கல. அந்த ஸ்டேஷன்லாம் அப்போலாம் ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு ஸ்டேஷனில் வேர்க்கடலை விற்றுச்சு. 2 பாக்கெட் வேர்க்கடலை வாங்கினேன். வாங்கிட்டு முதலாவது பாக்கெட்டை பிரித்தேன். அப்படியே டக்குன்னு கொஞ்சம் கையை தேய்ச்சேன், அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே வாயில் போட்டேன். ஒரு பாக்கெட் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் பசி அடங்கிருச்சு. 2வது பாக்கெட்டை பிரித்தேன், எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா நிறையா சொத்த வேர்க்கடலை இருந்துச்சு அடுத்த பாக்கெட்டில். இப்போ என்ன பண்ணால் அந்த சொத்த வேர்க்கடலை எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆவியானவர் ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்டார். ஏன் இதை நீ முதல் பாக்கெட்டில் பார்க்கலன்னு கேட்டார். ஏன் நீ இதை முதல் பாக்கெட்டில் பார்க்கல? அப்போது எனக்கு புரியல. அப்போ தான் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் ஆவியானவர். நீ பசியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற எதிரோடைய குறையும் உனக்கு தெரியவே தெரியாது. எப்போ நீ பசி முடிஞ்சிருச்சோ அப்போ அடுத்தவங்களை பற்றின குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் உள்ள குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த தாட் வந்த பிறகு தான் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன் நான். இது நிறைய காரியத்துக்கு பொருந்தும். நீங்கள் தேவன் மேலே அன்பாக இருந்தால் மனுஷன் மேலே இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வசனத்தில் தாகமாக இருந்தால் மற்றவங்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பிஸியாக இருந்தால் மற்ற ஊழியத்தில் இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது நீங்கள் இருந்தீங்கனால் மற்றவர்கள் தேவனை விட்டு எவ்வளோ தூரம் போனாங்கன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகத்தை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது. இது இப்போயே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ அன்பாக இருக்கிறனால் அவர்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அன்பு சகலத்தையும் தக்கி கொண்டு இருக்கு இல்லையா? அப்போ ஆதாம் ஏன் என்ன பண்ணா? ஆதாமுக்கும் இயேசுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஆதாம் மனுஷி, என்னில் எடுக்கப்பட்டவள், என்னுடைய மாம்சம், என் எலும்பு, எல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அந்த அம்மா தான் காரணம்ட்டான். இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கோம் வீடுகளில். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆகிறவங்க. 20 வயசில் அவனுக்கு இருக்க ஒரு சுபாவம் இருக்கும், அதில் கொஞ்சம் குறைவுகள் இருக்கும். 40 ஆகும்போது அந்த 20 இருக்கிற குறைவு போய்டும். அப்போ அந்த 40 வயசில் இருக்கிற ஒரு குறைவுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் பாருங்கள், நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள், நமக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பாருங்கள், கேட்கும்போது அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் கல்யாணம் நாள் எங்களுக்கு 50வது கல்யாண நாள். நாங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு, 50வது கல்யாண நாள். அப்போனா ஒருத்தருக்கு 75 வயசு, இன்னொருத்தருக்கு ஒரு 70 வயசு 72 வயசு இருக்கும் போல் 50வது கல்யாண நாள். அப்போ அந்த 50வது கல்யாண நாளில் உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க, இவரை பற்றி எனக்கு தெரியாதா? அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது அவர்கிட்ட? குறை இருக்குது. அவருக்கு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இவங்களை நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன், 75லேயும் பிரச்சனை இருக்குது, 55லேயும் பிரச்சனை இருக்குது, 35லேயும் பிரச்சனை இருக்குது. எல்லா காலத்துலையும் என்ன இருக்குது? ஏன் இருக்குது? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? அன்பு தெரியாததுனால குறைவுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அன்பை பார்த்துட்டே இருங்க, குறைவுகள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. குறைவு இல்லாத ஒரே ஒருத்தர்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இருக்கார். ஆனால் அவர் தன்னுடைய மனவாட்டியை குறைவாக பார்க்கவே இல்லையே. அவர் தன்னுடைய மனவாட்டி என்ன செய்யல? குறைவாக பார்க்கல. ஆதாம் தன்னுடைய மனவாட்டியை குறைவாய் பார்க்கிறான். அன்பு தணிஞ்சு போச்சு. அன்பு போனதுடைய விளைவு காட்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு அதுதான் குடும்பங்களில் நடக்குது. நீ உன்னுடைய மனைவியோ கணவனையோ நீங்கள் நேசிப்பீர்களானால், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைவுகள் தெரியுமானால், உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற குறைவுகள் என்ன செய்யாது? தெரியாது. சிலர்கிட்ட இருக்குது, நல்ல குழம்பு வச்சுருப்பாங்க, அதில் ஒரே ஒரு குறை ஒன்று இருக்கும், வெங்காயம் கொஞ்சம் தீந்துச்சும்பான். குழம்பு மொத்தமாக எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், அதில் ஒரு வெங்காயம் தீஞ்சிச்சும்பான். அவனால் கடைசி வரைக்கும் என்ன தான் பார்க்க முடியும்? குறைவுகள் தான் பார்க்க முடியும். அவனால் இருக்கிற நிறைவை என்ன செய்ய முடியாது. ரீசன் என்னென்னா அவன்கிட்ட அன்பு இல்லை, அவ்வளோதான்.
அன்பு இருந்துச்சுன்னா குறைவாக இருந்தாலும் சொல்லுவான் கொஞ்சம் குறைவு தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குமா. பாசிட்டிவாக பேசுவான், நெகட்டிவாக பேச மாட்டான். அன்பு இல்லைன்னா நெகட்டிவாக பேசுவான், பாசிட்டிவாக பேச மாட்டான். இதுதான் ஆதாமுக்கிட்ட இருந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை அப்படியே மாற்றி யார் சால்வ் பண்ணுறது? இயேசு பண்ணுறாரு. அப்படியே அவர் சொல்கிறார், மொத்த குறைவுள்ள ஒரு மனவாட்டி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. இன்னைய வரைக்கும் நம்மளை ஏன் ஆண்டவர் இவ்வளோ நேசிக்கிறார் சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரே ரீசன். அவர் மற்ற எதையுமே நம்மக்கிட்ட பார்க்கவே இல்லை. அவர் நம்மக்கிட்ட பார்க்குற ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அன்பு. அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரி நாம் அவரை நேசிக்கிறோமா? ஆனால் நம்மக்கிட்ட ஒரு குணம் இருக்குது, என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கிறிஸ்துவை நேசிக்கிறோம். நமக்கு கிறிஸ்துக்கிட்ட குறை இருக்குதா? ஏதாவது குறை இருக்கா? சொல்லுவோமா நம்ம கிறிஸ்துக்கிட்ட குறை இருக்குன்னு? இல்லை. மணவாளன்கிட்ட குறைவில்லை. அதுக்கு மாடலாக இருக்கிற மனுஷங்கிட்ட ஏன் நமக்கு குறைவு இருக்குது? இது ஒரு வகையில் நாம் மாய்மாலம் பண்ணுறோம். உண்மை அதுதான். நாம் இன்னும் கிறிஸ்துக்கிட்ட நமக்கு குறையில்லை, அன்பாக இருக்கிறாரு, நாம் அன்பாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷங்கிட்ட மட்டும் ஏன் குறைவு வருது? ஏன் உங்களால் நேசிக்க முடியல? என்ன காரணம்னா, கிறிஸ்துவை நாம் பார்க்குற மாதிரி கூட இருக்கிறவங்கள பார்க்கறதில்ல. ஆனால் கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு, ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேர் மேலேயும் அன்பாக இருப்பான், ஊரில் எல்லார் மேலேயும் நேசிப்பான். அவன் ஊரில் நேசிக்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டமே இருக்கும், அவனுக்கும் இருக்கும் சரி, அவர் மனைவியும் சரி. ஐயோ அந்த அம்மா அப்படி ஒரு அன்பான அம்மா, போஷிக்கலன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், 2 பேரும் எலியும் புனியமாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்? அப்போ இவங்ககிட்ட அன்பு இல்லையா? இருக்குது. வெளியே இருக்கிறவங்ககிட்ட குறை இல்லையா? இருக்குது. வெளியே இருக்கிறவங்ககிட்ட குறைய பார்க்காம வெறும் அன்பை மாத்திரம் செய்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன பார்க்குறாங்க? வெறும் குறைய மட்டும் பார்க்குறாங்க, அன்பு இல்லாமல் போகுது. ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகுது? வெளியே இருந்து போய் அவங்களோட சாட்சியை கேட்டு பாருங்கள், ரொம்ப அன்பான மனுஷங்க, அவர் ஏழைகளுக்கு உதவுறதுலையும் சரி, அவருக்கு இது பண்ணுறதுலையும் சரி, அவரை மாதிரிலாம் அடிச்சிக்க முடியாது. அந்த அம்மாவை பற்றி கேட்டு பாருங்கள், ரொம்ப அன்பானவங்க, எந்த நேரத்துக்கு கூட வந்து ஜோம் பண்ணுவாங்க, காசு இல்லைனாலும் சரியா கொண்டாந்து கொடுப்பாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. வீட்டில் அதே சாட்சியை கேட்டு பாருங்கள், அப்போ தான் அவங்கள பற்றின உண்மைகள் வெளியே வரும். அப்போ நமக்கே சந்தேகமாக இருக்கும், இந்த அம்மா தானே சொல்கிறாங்களா, இந்த ஐயாவை பற்றி தான் பேசுகிறாங்களா? ஏன்னா இவரை பற்றி வெளியே சாட்சி வேறு மாதிரி இருக்குது. அப்போ வெளியே ஏன் அப்படி இருக்கிறார், உள்ளே ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அவருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் தெரியுது. இன்றைக்கி இருக்கிற பசங்கிட்டலாம் ஒரு நல்ல சுபாவம் இருக்குது. நம்ம காலத்தில் நம்ம அப்பா அம்மாங்கள் சொல்லும்போது நம்ம அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ இருக்க பசங்க எடுத்துக்கிறானுங்க பெருசாக. ஒன்று சொல்கிறானுங்க, நம்ம அப்பா அம்மாலாம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? டேய் அந்த பையனை படுறான், எப்படி படிக்கிறான் பாரு, கஷ்டப்படுற பையன், ஆனால் அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா சாப்பிட்டு படிக்க மாட்டேங்கிற சொல்கிறாங்களா? இப்போ நம்ம அப்படி சொன்னோம்னா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறான் பையன்? யாரோடைய என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், யாரோடைய என்ன செய்யாதீங்க. இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்கிறான்ல, எந்த வீட்டுக்கு போனாலும் சொல்லலாம். இப்போ அவனுக்கு அது பிடிக்கல, கம்பேர் பண்ணுறதே பிடிக்கல. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நீ அவன் வஸ்தி, நான் வந்து கம்மின்றியா? அப்போ நீ எங்கிட்ட இருக்க குறைய சொல்லு, இன்னொருத்தரோட என்னை கம்பேர் பண்ணாத. இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை யாரோடையும் கம்பேர் பண்ணதே கிடையாது. நமக்கு பிரச்சனையே இல்லை, அன்கம்பேரபிள் காடு. நம்ம யாரோடையும் அவரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர் நினச்சிருந்தா, இப்போ இயேசு நினச்சிருந்தா பேதுருவை கூப்பிடும்போது அழகாக சொல்லியிருக்கலாம், என்ன பேதுரு, உன்னை நான் ரொம்ப நம்பினேன், முன்னாடியே வேற சொன்னேன், நீ இப்படி செஞ்சுருக்கலாமா, நீ என்னை மறுதளிச்சிருக்கலாமா, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா? ஒன்றுமே கேட்கல. திருப்பி அவர் கேட்குறதா, அன்பா இருக்கியா, நீ என்ன குறை இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நீ என்னை மறுதளிக்கிறா, சரி மறுதளிச்சுட்டு போ, ஆனால் அன்பா இருக்கியா? அவ்வளோதான் கேள்வி. தேவன் சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான சுபாவம் அன்பு. உங்களுடைய அன்பு தான் சபையினுடைய வெளிப்பாடு. உங்கள் அன்பு தான் குடும்பத்தினுடைய வெளிப்பாடு. குடும்பம் பயங்கர மினிஸ்ட்ரி பண்ணி கணவனும் மனைவியும் சண்டை போட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியினுடைய பிரோஜனம் என்ன? அந்த மினிஸ்ட்ரியினுடைய பிரோஜனம் என்ன? சரி, நீங்கள் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, திடீர்னு 2 பேர் உங்கள் வீட்டுக்கு வராங்க, சும்மா சண்டை போட்டு நிற்கிறீங்க. நீங்கள் அத்தனை நாள் போதிச்ச போதனை, உங்களை பற்றின சாட்சி, நீங்கள் கொடுத்த வார்த்தை அத்தனையும் என்ன ஆகும்? ஒரே சண்டை நீயும் மனைவியும் போடுறதுல கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் பண்ணதுனால எல்லாமே க்ளோஸ். 5000 பேருக்கு போதிக்க முடியும், வீட்டில் இருக்கிற 5 பேரோடு உங்களால் சாட்சியாகி வாழ முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நீ இங்கே இருந்தால் தான் அங்கேவே இருக்க முடியும், இங்கே சாட்சியாக இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே உன்னால் நல்ல பேர் வாங்க முடியல, வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல தகப்பன்னு உன்னால் சாட்சி வாங்க முடியல. தாயும் தகப்பனும் அன்பாக இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தில் அன்பாக இருப்பார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? என் பொண்ணு போயிட்டு அங்கே போய் பயங்கர சண்டை. ஏன் சண்டை? அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் உங்களை பார்த்து வளர்ந்துருக்குது, நீங்கள் தான் அதுக்கு முதல் சாட்சி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வாங்கலேன், நீங்கள் மீன் வாங்க வேண்டாம், மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 15 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, உங்கள் மேலே மீன் வாசனை வருமா வராதா? நீங்கள் வாங்கவே வேண்டாம், வரும் தானே?
சண்டை போடுற ஒரு குடும்பத்துக்குள்ள 15 வருஷம் இருந்தா உங்க மேல என்ன வாசனை வரும்? சண்டை போடுற வாசனை தான் வரும். உங்களை அறியாமலே அதான் வரும். உங்களுடைய சுபாவம் உங்க பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும். உங்கள் கணவனுடைய சுபாவம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும். உங்கள் கணவன் பேசுற வார்த்தை, உங்க மனைவி பேசுற வார்த்தை உங்க பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் அன்பா இருக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்த்தாதான். நம்ம பெற்றோர் எல்லாம் ரொம்ப படிக்காதவங்க. நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர் படிக்காதவங்க. ஆனா அவனுக்கு இருந்த ஞானம் இருந்துச்சு இல்ல. அவன் சொல்லுவான், பிள்ளைகள் எதிரில் சண்டை போடாதம்பா. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிள்ளை எதிரில் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. எதை பிள்ளைகள் எதிரில் செய்யணும், எதை பிள்ளைகள் எதிரில் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும், பண்டிகை வரும், பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மொத்தமாக கொண்டாடுவாங்க. ஆனால் சண்டைன்னு வரும்போது அவங்க 2 பேரும் சண்டை போடுறத ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாமல் தான் போடுவாங்க. ஏன்? நீங்கள் தேவ சாயலை படைக்கப்பட்ட மாதிரி உங்கள் சாயலில் உங்கள் பிள்ளைகள் வரணும். உங்களை பார்க்குறாங்க உங்கள் பிள்ளைகள். இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை, ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய நிலைமை. சபையிலே 3/4 மணி நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்குறாங்க உங்கள் பிள்ளைகள். ஆனால் 365 நாளும் உங்களைத்தான் பார்க்கிறார். வசனம் உங்ககிட்ட கிரியை செஞ்சிருக்குதா இல்லையான்றதை உட்காந்து உங்க பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிற, உங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? பையன் கொஞ்சம் கோவமா பேசினா, ஏன் கோவமா பேசுற, ஏன் சவுண்டா பேசுற? உங்களை பார்த்தா உங்க பிள்ளைகள் எப்படி வருவாங்க? அப்படித்தானே வருவாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பு மிக முக்கியமானது. அன்பு இல்லாவிட்டால் மொத்தமும் வேஸ்ட். குறை காண்றதை நிறுத்திடுங்க. குறை இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. எவ்ரிபடி ஹேவ். பாஸ்டர் PS ராஜமணி அழகா ஒரு வார்த்தை சொல்வார். அவர் குடும்பங்களுக்கு ரொம்ப அழகாக செய்தி எடுக்கிற மனுஷன். அவர் அழகாக சொல்வார், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு உங்களை மாதிரி மாறணும்னு ஆசை இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மாற்றாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் மாற்ற ஆரம்பித்தா அவர் உங்களை மாற்றணும்னு நினைப்பார். நீங்கள் ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படாதவராக இருப்பார், மனைவி ரட்சிக்கப்படாத மனைவியாக இருக்கும். அது ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கும். நீங்கள் சொன்னீங்க, கேட்கல, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் சண்டை போடுறதுனால ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கிறாங்க வீட்டில். நிறைய பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பிசாஸ், எனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாஸ். அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். பார்த்துறீங்களா? அந்த மனைவி ரட்சிக்கவே படாது. நீங்கள் பிசாசுன்னு சொல்லி பாருங்கள், அது தலை விரிச்சாடும். நான் எவ்வளோ கட்டினாலும் அது கட்டவே மாட்டேங்குது, ஏன் தலை விரிஞ்சே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்கள் பிசாசுன்னு நினைக்கிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கொடுத்த கணவன் அது பிசாசுன்னு நினைக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுங்கள், நேசிங்க. இது எப்படியாவது ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அப்போ நம்மளுடைய வேலை என்ன? மிக முக்கியமானது கிறிஸ்துவினுடைய அன்பு. அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதை முன்னிலைப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் மிக முக்கியமாக உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும், கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும். இது எதுக்கு? நீங்கள் இந்த அக்கினி ஜுவாலை, கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஏவனாதான். பவுல் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எவ்வளோ உபத்திரமம், எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எனக்கு பெருசா படல. எது என்ன இதெல்லாம் தாண்டி நிக்க வைக்கிறது தெரியுமா? அந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலையும் சே வேணாயா, எதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி பண்ணணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தணும்? இவ்வளோ சில பேர் நினைக்கிறாங்க, இவ்வளோ சம்பாரிச்சு போட்டு வீட்டில் நிம்மதி இல்லை, இவ்வளோ தூரம் வீட்டில் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைங்களை படிக்க வச்சு, ஆனால் வீட்டில் சண்டை. நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கணவர் கேட்குறாரு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கணவன் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டவொன்னே மனைவி கேட்குறாங்க, என்ன பெருசாக கிழிச்சிட்டீங்க, எல்லாரும் செய்கிறதான நீங்களும் செய்கிறீங்க. இப்போ என்ன தோணுது கணவனுக்கு? பேசாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் போயிடலாம், எதுக்கு இருக்கணும் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில்? மனைவி என்ன நினைக்கிறாங்க? இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வீட்டில் இருந்து வேலை பார்த்து இவ்வளோ பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளும் புரிஞ்சுக்கல, கணவனும் புரிஞ்சுக்கல, பேசாமல் செத்து தொலைச்சா என்ன? ஆனால் பவுல் சொல்றார், இவ்வளோ பாடுகள் எனக்கு, பசி பஞ்சம் பட்டயம் நிர்வாணம் நாசமோசம், 1 குறைய 39 அடி என்னை கொண்டு போய் கடல் மேலே போட்டு விட்டானுங்க, சிறைச்சாலையில் தொங்க விட்டானுங்க, நிர்வாணப்படுத்தி விட்டானுங்க. இவ்வளோ எதுக்கு? இவ்வளோ தோட வச்சுட்டு இயேசு மேல இருக்கிற அன்பை வச்சு பார்த்தா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அன்பு எனக்கு பெருசா தெரியுது. அதைத்தான் கிறிஸ்து நம்மிடத்துல இன்று எதிர்பார்க்கிறார். உனக்கு கொடுக்கப்படுகிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், வேலையில் வர பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது ஊழியத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களை எதிர்க்கிறவர்களாக இருக்கட்டும், ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்கிற நன்மைக்கு எதிராக தீமை செய்கிறதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சிருங்க, இன்னொரு பக்கத்தை வச்சு பாருங்க கிறிஸ்துவின் அன்பை. அந்த ஒரு அன்பு இது எல்லாற்றை விட மேலானதாகத்தான் இருக்கும். அந்த அன்பின் நிமித்தம் நான் இந்த குடும்பத்தில் வாழ்கிறேன், அந்த அன்பின் நிமித்தம் நான் இன்னும் நடைபெறுகிறேன், அந்த அன்பின் நிமித்தம் நான் இன்னும் இந்த குடும்பத்தை நடத்துவேன். ஏன்? இவங்க எல்லாம் செய்யறதை விட கிறிஸ்து எனக்கு நிறைய செஞ்சிருக்கிறார், கிறிஸ்து எனக்கு நிறைய அன்பு காட்டியிருக்கிறார். அந்த சாயல் எனக்குள்ள இருக்கு. கிறிஸ்து எப்படி பாவியை நேசிக்கிறாரோ அதே போல நான் உன்னை நேசிக்கிறேன். கிறிஸ்து எப்படி இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணாரோ நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவ புரிஞ்சிக்காம ஜனங்க அவ்வளோ செஞ்சாங்க, அவர்களை மன்னிச்சார். நானும் இந்த குடும்பம் என்னை புரிஞ்சிக்காம இவ்வளவு செய்து நான் மன்னிக்கிறேன்.
இந்த அன்பு தான் என்னை நடத்தும். அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல நேரங்களில் உங்களுடைய சாயலே மாறும். உங்கள் சாயலே மாறும். பல நேரத்தில் ஒரு கணவர் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப ரட்சிக்கப்பட்ட கணவர், மனைவி ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ அவர் சபைக்கு போவார், வருவார். ஆனால் அந்த பிள்ளைங்கிட்ட இந்த அம்மா வந்து அந்த கணவரை பற்றின ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. கடைசியில் பிள்ளைகளும் அப்பாவை வெறுத்து விட்டாங்க. அப்பாவை ஃபுல்லாக வெறுத்துட்டாங்க. அம்மா கூட சேர்ந்துட்டு, ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியாது, சின்ன வயசுலேருந்து 1 வயசு 2 வயசுலேருந்து அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு பக்கத்தில் அப்பாவை பற்றி இல்லாத குறைகள்லாம் சொல்ல, ஒரு இடத்துல எல்லாம் வெறுத்து போச்சு. எல்லாம் வெறுத்து முடித்தோடனே பிள்ளைகள்லாம் ஒரு டீனேஜ் ஆகி அப்பாவை கேவலமாக பேசினோடனே ஒரு நாள் அந்த தகப்பன் வந்து சரி வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். முடிவெடுத்த பிறகு ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். சரி நீ போயிடுற, நீ போயிட்ட, இப்போ இந்த குடும்பத்துக்கு யார் காவல்? இப்போ நீ ரட்சிக்கப்பட்ட நீ ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ தான் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறாய். என் ஸ்தானத்தில் நான் உன்னை தான் இங்கே வச்சிருக்கிறேன். இப்போ நீயும் போயிட்டினா இந்த குடும்பம் வேலி இல்லாத தோட்டம் மாதிரி மாறிடும். இவர் கிறிஸ்துவனுடைய பேச்சை கேட்டு அவ்வளோ பாடுகளையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தார். ஒரு நாள் வந்தது, அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அன்பே தெரியாது. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணத்தில் கூட இவருக்கு சரியான மரியாதை கிடையாது, பண்ணி வச்சார். எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஒரு நாள் வந்தது, இந்த பிள்ளைகளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்தது. தெரிய வருகிற காலம் வந்து தகப்பனுக்கு வந்து ஒரு 55 வயசு 60 வயசு ஆகிற காலம் தெரிய வந்தது. அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, நேரில் இப்போ பார்க்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. கிறிஸ்துவின் சாயலை அந்த தகப்பன் வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த குடும்பத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் கிடையாது. பிள்ளைகள் சந்தோஷம் கிடையாது. பிள்ளைகள் கிட்ட வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்பா கூப்பிட்டா மதிக்க மாட்டாங்க, அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. எல்லாம் நடந்தது. ஒருவேளை இதே மாதிரி பல குடும்பங்களில் நடந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சாலும் உன் பேர் கெட்ட பேராகவே இருக்கலாம். உன்னை திட்டிக் கொண்டே இருக்கலாம், உன்னை கொடுத்து அவர்கள் கேவலப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உன் சாட்சியை கர்த்தர் கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்தி உட்கார வைப்பார். அது எத்தனை வயசானாலும் பிரச்சனையே இல்லை, எத்தனை நாளானாலும் பிரச்சனை கிடையாது, அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு மட்டும் அந்த தணல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இந்த வெளிச்சண்டனையில் அந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள். போய் எத்தனை நாள் நிற்கும்? போய் எத்தனை நாள் நிற்கும்? எத்தனை பேர் உன்னை பற்றி போய் சொல்லிகிட்டே இருக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய சுபாவத்திலிருந்து மட்டும் மாறிடாதீங்க. அந்த சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம். அவ்வளோதான். எனக்கு என்ன சந்தோஷம் இதில்? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த குடும்பத்துக்கு? நான் எதுக்காக இவ்வளோ பாடு சகிக்கணும்? இவ்வளோ பட்டு என்ன பிரயோஜனம்? நான் போனால் இந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கும், அப்போ தான் இவங்க என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இல்லை, நீ போய் அவங்க நடுத்தரில் நின்று உன்னை புரிஞ்சிக்க கூடாது, நீ கூடவே நின்று உன் அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும். பவுல் ஊழியத்தை விட்டு போயிட்டானா, பவுல் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, அவன் கஷ்டப்பட்டான் போயிட்டாங்கிறத விட அவன் நின்னா பாருங்க கிறிஸ்துவுக்காக, அதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு சாட்சியாக நிற்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக நாம் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன், ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள். நீங்கள் நியாயம் தீர்க்கும் போது, உங்கள் வாயால் நியாயம் தீர்க்கும் போது, நம்ம பார்த்தோம் இல்லையா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில், அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுது. ஆனால் கண்கள் எப்படி இருந்தது? அக்கினி ஜுவாலையாக இருந்தது. ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது அன்பாக தான் பார்க்கணும். ஒருத்தரை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் வாயால் வார்த்தையால் கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பார்வை அன்பான பார்வையாக இருக்கணும். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, சாந்த குணத்தோடு கூட கண்டியுங்கள். நீங்கள் அவனை கண்டிக்கிறது முக்கியம், கண்டிக்க வேணான்னு சொல்ல. அந்த கண்டிப்புக்கு காரணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? அவங்க மேல் வச்ச அன்பாக இருக்கணும். ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம், நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம். இந்த ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்கிறார், நான் அவர் கூட போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு துள்ளி துள்ளி ஓடுது, அது மட்டும் தனியாக ஓடுது. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு சின்ன குச்சி எடுத்து பட்டீர்னு ஒரு அடி அடித்தேன் அந்த ஆட்டை. அடித்த உடனே அந்த செகண்டு அந்த மேய்க்கிறவர் சொன்னார், என்ன பண்ணி அதை போட்டு அடிக்காதப்பா அப்படின்னாரு. என்னண்ணே ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, அது அப்படி தான்ப்பா ஓடும், அப்படி அடிக்கக்கூடாதுப்பா, பாவன வாயிலா ஜீவனில், அவரே ரசிக்கப்படாதவர். அவர் சொல்கிறார், அது வாயிலா ஜீவனில், அது அடிக்கக்கூடாதுப்பா. ஒரு மெய்ப்பனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு மெய்ப்பனுக்கும் மற்றவனுக்கும் உள்ளது. கண்டிக்கணும், அவரும் அடிக்கிறாரு, ஆனால் அவர் அடிக்கிற அடி தழும்பு ஏற்படுத்துகிற அடி அல்ல, திருந்துகிற அடி. இப்போ நம்ம அடிக்கிற அடி அதுக்கப்புறம் அது செத்தே போகும், க்ளோஸ், ஃபினிஷ். இதுதான் இன்னைக்கு நம்ம கண்டிக்கிற கண்டிப்பு. வாயிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது நமக்கு, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எவனையும் வெட்டுது, சுருக்குன்னு குத்துது, பேசுறதே குத்துறா மாதிரி தான் பேசுறது, அத்தோட அவன் உயிர் போயிடணும் அப்படி பேசுறது. இதை ஒரு பெருமையாக கூட நினச்சிக்கிறது சிலர்.
என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான், சிலர்லாம் வாயில் குண்டூசி போட்டுட்டு துப்புறான்டாம்பா. வாயில் என்ன பண்ணியிருக்கானா, குண்டூசி போட்டுட்டு துப்புறானாம். அந்த அளவுக்கு வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் இருபுறம் கருக்குள்ளது, குத்தும் போட்டு. ஆனால் கண்ணு மட்டும் கோபமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கண்டிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், நம்ம செய்கிற ஒவ்வொன்றா இருக்கட்டும், அதுக்கு பின்னால் பார்வை மாத்திரம் அக்கினி ஜுவாலையான பார்வையாக இருக்கணும். எனக்கு அந்த வசனத்துக்கான அர்த்தமே எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு. அதை தியானிக்கும் போது தான் அவ்வளோ நியாயம் தீர்க்கிற தேவன், ஆனால் கண்களோ அக்கினி ஜுவாலை. ஐயோ அழிக்க போறனே, இதில் திருந்திட மாட்டானா? அவர் சொல்றார், இப்பொழுதே நான் அக்கினியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் கொஞ்சம் இருக்கட்டும், பார்ப்போமே, இன்னும் ஒரு டைம் கிடைக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போமே. அதுதான் கிறிஸ்துவனுடைய பார்வை. மறுபடி பார்க்குறாரு ஒலிவ மலையிலிருந்து எருசலேமை பார்த்தோன்னே அப்படி ஒரு அழுகுறாரு. ஆனால் எருசலேமுக்குள்ளே வந்தால் சாட்டையை கழட்டி சவுட்டி எடுக்கிறாரு, அது வேற, நொறுக்கி எடுக்கிறாரு. காசுக்காரனையும் புறா விற்கிறவனையும் நொறுக்கிடுறாரு. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர் பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? அக்கினி ஜுவாலையாக இருக்குது. ஐயோ எருசலேமே, இந்த நாளிலாவது உனக்கு அடுத்தவைகளை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்குமே. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்வது போல உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேனே. இயேசு கண்ணீர் விட்டார். அக்கினி ஜுவாலையான கண்ணிலேருந்து என்ன வருது? கண்ணீர் வருது. இதான் அக்கினி ஜுவாலையான கண்ணீர். அக்கினி ஜுவாலைனா கோபமான பார்வை இல்லை, அக்கினி ஜுவாலைனா அன்பான பார்வை, நேசத்தின் உச்சம். அக்கினி ஜுவாலைனா நேசத்தினுடைய உச்சம். அதான் வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நாம் அடுத்தவர்களை எப்போ நியாயம் தீர்த்தாலும் சரி, என்ன ஒரு காரியம் சொன்னாலும் சரி, அவங்கள பற்றி நம்ம எப்படி பேசினாலும் சரி, ஆனால் ஒன்று மட்டும், நம்ம எதுக்கு கண்டிக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நான் எப்பவும் சொல்வேன், பாஸ்டரோட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன். இந்த புல்பீட்டில் நிற்கும் போது நம்மை டெம்ப்ட் பண்ணுறதுக்கு, டெம்ப்ட்னா இப்போது அவர் பிரசங்கம் பண்ண வராரு, நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரசங்கம் பண்ண வராரு. இந்த பிரசங்கம் பண்ண வரும்போது இங்கே யார் உட்காந்துருப்பா தெரியுமா? போன வாரத்தில் அவரை திட்டினவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அவரை பற்றி எங்கேயாவது குறை பேசினவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவர் வந்து நிற்கும் போது அவங்க தான் ஃபஸ்ட் ரோவில் ஆவியானவர் அன்றைக்கி உட்கார வச்சிருப்பாரு. மறைவாலாம் உட்கார வைக்க மாட்டார். எங்கே உட்கார வைப்பார்? முன்னாடி உட்கார வைப்பார். ஏன் தெரியுமா? இப்போ தான் இருக்குது சோதனை. என்ன சோதனை? இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம், அவரை பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே இங்கே சிலர் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள், கர்த்தர் உங்களை நொறுக்க போகிறார் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். உன் கண்ணில் அக்கினி ஜுவாலை இல்லை, வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. இப்போது மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன சோதனை தெரியுமா? எவன் பேசினானோ, எவன் திட்டினானோ, எவன் பண்ணானோ அவன் முன்னாடியே உட்காந்துருப்பான். ஆனால் அவனை குறித்து கோபமாக அல்ல, திருந்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசுகிறோம் பாருங்க. தேவன் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். அவர் பார்ப்பார், உன் கண்ணில் அன்பு தெரியுதா, கோபம் தெரியுதா? நீ அவனை கோபத்தில் திட்டிகிட்டு இருக்கிறியா, திருந்தணும்னு திட்டுறியா? அவன் மனம் திரும்பணும்னு பேசிகிட்டு இருக்கியா, இல்லை உன்னுடைய பழியை தீர்த்துக்கிட்டு இருக்கியா? நான் ஒரு ஊழியனை பார்த்தேன். அந்த ஊழியக்காரர் புல்பீட்டிலிருந்து வெறும் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் பேசின காலத்தில், அவருடைய கண்களில் அன்பு இருந்த காலத்தில், வாயிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்துச்சு, அன்பு இருந்த காலத்தில் சபை பல்லுகி பெருகுச்சு. ஜனங்கள் அவரை நேசிச்சாங்க, அப்படி நேசிப்பாங்க. என்ன இன்னைக்கு சினிமா நடிகனுக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி அந்த ஊழியக்காரருக்கு அப்படி உயிர் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய கண்களில் அன்புக்கு பதிலாக கோபம் வந்துருச்சு. அவரை பற்றின பேசினது அந்த கேட்டு 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 அவருக்கு ஒரு வெறுப்பு வந்து, இப்போவும் அதே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தான் வாயில். ஆனால் இப்போ பட்டயம் எப்படி வருதுன்னா, அவனை திருத்த வரல, வெட்ட வருது, அவனை குத்த வருது, நியாயம் தீர்க்க வருது. இப்போ நான் சொல்லுவேன், கொஞ்ச நாட்களில் அப்படியே அந்த கண்களில் இருந்ததான அன்பு போய் கண்கள் கோபமா மாறின பிறகு அவரை அறியாமலேயே ஜனங்கள் அவரை விட்டு போக ஆரம்பித்தார்கள். கடைசியில் அவருக்கு ஆட்களே இல்லை, அவர் கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ஆட்கள் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பேசும்போது ஜனங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம கோபமாக பேசினாலும் சரி, அன்பாக பேசினாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, இதை அளவுகோல் வைத்து பார்க்கிற ஆவியானவர் பக்கத்தில் நின்று கொண்டே பார்த்திருப்பார். ஒருவேளை ஜனங்களுக்கு கூட புரியாமல் போகும், ஆவியானவருக்கு நன்றா தெரியும். நீ அவர்களை கோப கண்களில் பார்க்குறியா, அன்பின் கண்களில் பார்க்குறியான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அந்த ஜனங்கள் திருந்தணும்னு நினச்சி பேசுகிற வரைக்கும் ஜனங்களை உங்களை விட்டு போகாமல் அரவணைக்கிறவர் ஆவியானவர். அப்படியே அழகாக பிடிச்சி வச்சுப்பார். ஆனால் எப்போ மாம்சம் வெளிப்பட தொடங்குதோ அப்பொழுது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இல்லை, ஆவியானவர் ஒதுங்கிடுவார். ஆவியானவர் ஒதுங்கினா இந்த கட்டமைப்பு அப்படியே உடஞ்சிடும்.
நான் இதை ஒரு இடத்துல கண்கூடாக பார்த்தவன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலமாய் கூட இருக்கட்டும், சிலர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கடினமாக நடத்துவாங்க. ஆனால் எப்படி கடினமாக நடத்தணும் தெரியுமா? அவர்கள் திருந்தி ஒழுங்காக வேலை செய்யணும்னு நடத்தணும். அதே நேரத்தில் ஒரு சிலர் இருக்காங்க, இவன் வேணான்னு முடிவு பண்ணால் என்ன பேசினா அவன் போவான்னு அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னோட வேலையை விட்டு நின்றுக்கிறேன்ப்பா சரின்ட்டுருவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இன்னும் சொன்னால் அவன் போக மாட்டான்னு, அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த ஓனருக்கு நல்லா தெரியும் எப்படி பேசினா அவன் நிற்பான், எப்படி பேசினா அவன் போவான்றது அவங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் இவங்க ஏதாவது கடினமான வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்க. இவங்களே நினைக்க மாட்டாங்க அவன் போவான்னு, பத்துன்னு போயிடுவான். அப்புறம் இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க, அவன் போக மாட்டான்னு நினச்சேன், பட்டியல்னு போயிட்டான், போட்டோம் போயிட்டு திரும்பி வருவான், அவன் வரவே மாட்டான். பல நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகள், ரெண்டாவது நம்முடைய கண்ணின் பார்வை ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நோக்கத்துக்கு பேசுகிறோம், என்ன நோக்கத்துக்கு பண்ணுறோங்கிறது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிற வரைக்கும், அதில் அன்பு வெளிப்படுகிற வரைக்கும், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஜனங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்வார்கள். ஜனங்கள் அதை திருத்துவதற்கு எடுத்துக்கொள்வார்கள். எப்பொழுது உங்கள் கண்களிலே அந்த அன்பு போய் அந்த கண்களிலே கோபம் வருகிறதோ, அப்பொழுது ஜனங்கள் அதை வெட்டுகிறதாக எடுத்துக்கொள்வார்கள். கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராக இருந்தாலும் வசனம் சொல்லுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது. இந்த சுபாவங்கள் நமக்கு இருக்குமானால் நம்முடைய குடும்பமும் ஒரு சபையை போல இருக்கும், நாமும் கிறிஸ்துவை போல இருப்போம். அல்லேலூயா.